இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே ஒரு பொய்யான செய்தியை நமது முதலமைச்சர் வழக்கம் போல ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்ன சொன்ன பொய்யையே 2021 சொன்ன அதே பொய்யை இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் செய்து வந்தார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சொன்ன பொய்யையே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி விழுந்துச்சோடனே ஒரு செய்தி, பொய்யான செய்தி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 5000 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை. 28 மாதங்கள் கொடுக்கவில்லை. 28 மாதங்களுக்கு அந்த 28,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல. ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அது இன்னொரு விந்தையில் இதுவரையில எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், கோடைகால விடுமுறைக்காக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இந்த 5 வருஷத்துலயும் எத்தனை கோடைகாலம் வந்திருக்கு? இந்த 5 வருஷம் எத்தனை கோடைகாலம் வந்திருக்கு? 1000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்லை. இன்னைக்கு அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன பிறகு அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம், இந்த மாதத்திற்கு 2000, அடுத்த மாதத்திற்கு 2000, கோடை காலத்தில் 1000 என்று 5000 ரூபாய் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 5000 இந்த அறிவிப்போட விட்டுருவாங்களா? ஒருவேளை வரவுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2039 ஆண்டு அந்த 2029 ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் முதல்வரே நாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம், பேசலாம். ஆனா அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடிவு வராது. சொல்ல வைக்கணுங்க, அவசரப்படாதீங்க. மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காரு. அறிவிச்சு பூரா யாரு? மாநில திட்டத்தை முடக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதன் காரணமாக முன்னெச்சரிக்கையா இந்த பணத்தை போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அந்த பொய்யை சேர்த்து சொல்றீங்களா? முதலமைச்சர் யாரும் அந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடல. அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. இந்த மாதிரி சிந்தனையை ஒரு கற்பனையை தன்னால் உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான். யாரும் முயற்சி பண்ணாங்க? யாராவது கோர்ட்டு போனாங்களா? யாரும் கோர்ட்டு போல. இவங்களாவே முன் மத்திய அரசு முடக்க நினைக்குதுன்னு சொன்னா, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறது யாரு? நம்முடைய முதலமைச்சர் தானே. நான் கேட்கிறேன், இந்த 28,000 ரூபாயை எப்ப கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் 28,000 கொடுப்பாங்களா? இல்ல 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அதை பற்றி சிந்திச்சதான் முடிவெடுப்பாரா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. முற்றிலும் ஏமாற்ற வேற. சரி, கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. 40 பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கு சீலநாயக்கம்பட்டி நடந்து போன கூட்டத்தில் இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்காரு. இந்த ஆட்சியில பாதுகாப்பு யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் இந்த 5000 ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு, கஞ்சா போதைப்பொருள் விற்பனை அதை மறைப்பதற்கு, சொத்து வரி 5 வருடத்தில் இவ்வளவு 300% கூட்டியிருக்க அதை மறைப்பதற்கு, மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு கூடியிருக்கு அதை மறைப்பதற்கு இந்த 5000 ரூபாயை வைத்து மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் மகளிர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் இவருடைய வாக்குறுதியை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. சார், அதே விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னார்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு, அதே போல அண்ணா ஆரம்பிச்ச திமுக தான் இவர் திமுக வச்சிருக்காரு, இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு விஜய். விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. களத்துல திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா?
ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்துல பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தா தானே அகப்பியில வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்தின் வீட்டுல இருந்து வெளியே வரணும் சார். குடும்பஸ்லாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல அவரு என்ன அரித்தமெட்டிக்கா அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி இங்க பாருங்க, நான் அவரை பத்தி எல்லாம் பேசுறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தா என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? நம்பிக்கை நானும் என்ன நானும் இப்ப எங்க பாருங்க, நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அமித்ஷா அவர்கள் வர்றாங்க. அமித்ஷா வர்ற முழுக்க கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி திட்டமிடல் இருக்கு. இல்ல முழுக்க பாஜக இல்ல இல்ல. அவர் வந்து திருச்சி வந்துட்டு அந்த கொழும்பு புதுச்சேரிக்கு போறாங்க. அதுக்கு பிறகு திருச்சி வந்து போறாங்க. நிறைவேற்றிட்டு வராரு முதல்வர். அதை எப்படி பாக்குறீங்க? திடீர்னு வீடியோல வராரு. நீ வந்து டிவி நியூஸ் நீங்களும் இப்படி சொன்னா எப்படி வந்துட்டு இருக்காரு? என்ன திட்டம் சொல்லுங்க. ஒரு திட்டத்தை பழைய திட்டங்கள் இப்ப வர திட்டங்கள் எல்லாமே சார். பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்திருக்காரா? தேர்தல் அறிக்கையில சொன்னா பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்திருக்காரா? இல்லையே. நீங்க சார் 1000 ரூபாய் அறிவிச்சாங்க சார் 2021. என்ன சார் உங்க கனவை சொல்லுங்க சொல்றாரு சார். எங்களுடைய கனவு கஞ்சா இல்லாம இருக்கணும். எங்களுடைய கனவு வந்து பாலி பெண்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். எங்களுடைய கனவு. இதை முதல்வர் நிறைவேற்றுவாரா சார்? முதல்வர் நிறைவேற்றுவாரா? இந்த கனவு தான் எங்களுடைய கனவு. தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு. எங்களுடைய கனவு இல்ல, தமிழக மக்களுக்கான ஒரு கனவு சார். இது வந்து இன்னைக்கு மட்டும் தானே கொடுத்தல. 5 வருஷமா கோடைக்கால விடுமுறை கொடுத்திருக்காரா சார்? நீங்க சொல்லுங்க. 5 வருஷமா கோடைக்கால விடுமுறை கொடுத்திருக்காரா? கொடுக்கல. ஏன் இப்ப கொடுக்க? தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலை சார். பீகார்ல பாஜக கையில் எடுத்த விஷயத்தை தான் தற்போது முதல்வர் வந்து எடுத்து முன்னதாகவே ஏன்னா இது போலதான் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக அதே மாதிரி சார். பீகார்ல என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல. பீகார்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம். பீகார்ல கஞ்சா இல்லாம இருந்தது முக்கியம். பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களுக்கு நீங்க போதைப் பொருளை போட்டுட்டு நீங்க கொங்கு நாடு பகுதியில் பாத்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியா இருக்க முடியல. வயசானவங்க வெட்டி கொண்டு கையை கால வெட்டி கொண்டு போயிடறாங்க. ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனா பீகார்ல அப்படி இல்லை சார். அங்க எல்லாமே நல்லா இருக்கு. இங்க அது இல்லையே. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து மட்டும் பீகார் மாதிரி சொன்னா எப்படி சார் விட்டுருது? மற்ற கட்சியினருக்கு வந்து ஈஸியா வந்து பர்மிஷன் கிடைக்கிறது. ஆனா நான் என்னுடைய மக்கள் என்ன பாக்குறதுக்கு பர்மிஷன் விஜய் சொன்னாருங்க மட்டும் நான் எடுக்கல. என்னுடைய எதிர்கட்சியார் கூட எங்களுக்கே அதுதான் இருக்கு.